சூரல்மலை பகுதியை சேர்ந்த நசீமா வந்து சம்பவத்தன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வீடுடைய கட்டல் எல்லாமே குலுங்குச்சு. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து குழந்தைகளோட வந்து தப்பித்து ஒரு 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 கட்டிடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஆள் இல்லாத டைம் வந்து ஒரு சிலர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து திருடுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. நாங்களே எதுவுமே இல்லாதவங்க. அப்படிங்கிற போது எங்கள் வீட்டில் பெருசாக எதுவும் திருட்டு போகலை. ஆனால் இந்த மாதிரி சூழல் இருக்குது. இப்போ நான் முகாமில் தங்கியிருக்கேன் என் குடும்பத்தினருடன். அதே சமயம் வீட்டில் வந்து மீன்கள் வந்து வளர்த்துட்டு வந்துட்டு இருப்பதாகவும் அந்த மீன்களுக்கு வந்து உணவளிப்பதற்காக இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு கள்ளமார்க வந்தாங்க, திருடர்கள் வந்தாங்க, அவங்க எந்த மாதிரி பொருட்கள் எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக முகாம்லேருந்து வந்ததாக இந்த பகுதியை சேர்ந்த நசீமா என்பவர் வந்து நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து வீட்டை எல்லாத்தையும் இழந்து பாதிக்கப்பட்டவங்களும் முகாமில் இருக்காங்க. அறகுறையாக வீடு இழக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. இது மாதிரி வந்து நிலச்சரிவு ஆற்றுக்கு பக்கத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலே வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இவர்களோட வீட்லேயும் வந்து ஒரு சில பேர் திருட பார்த்துருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க வளர்த்தவர்களுடைய மீனுக்காக உணவளிப்பதற்காக இங்கே வந்ததாக வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக 8வது நாள் மீட்பு பணி ஒரு பக்கம் நடைபெற்றிருக்கும் போது பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவராக அவங்க வீட்டில் ஏதாவது பொருள் மீதம் இருக்கா இல்லை மீதமுள்ள பொருட்கள் இருக்கா என்பதை பார்ப்பதற்காக இந்த பகுதிக்கு வந்துட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காளினுடன் செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.